இதை கொளுத்தலாமா? நல்லா தைரியமாக இருக்காரு. பிடிங்க, நானே கொளுத்துறேன். சிப்ஸ் பாக்கெட்லாம் வீட்டில் ஒட்டினாங்கன்னா அப்படி தான் ஒட்டுவாங்க. கொளுத்துனதுலேயே கொளுத்தி காமிச்சிடும், பார்த்துக்கோங்க. இது வந்து வெறும் ஸ்மோக் தான் மக்களே. இதை நீங்கள் ஈஸியாக வைப் பண்ண முடியும். போயிடுச்சு, தெரியுதா உங்களுக்கு? சென்னையில் லக்ஸரி வால் பேனல்ஸில் மேட் ஃபினிஷ் நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. எல்லா ஷீட்ஸும் ஃபயர் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப் அண்ட் டெர்மைட் ப்ரூஃப். ஸோ இதான் உங்களுடைய குடோனா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, 19 kg வெயிட் வரும். கம்ப்ளீட்டாக வந்து இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது மக்களே. ஸோ இப்படி தான் ஒரு ஃபுல் பீஸ் இருக்கும். ஒரு பீஸ் வந்து 350 நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது கிட்டத்தட்ட ஃபோட்டோ ஷூட்ஸ் பார்த்து தான் எங்களுக்கு எதுலையுமே வந்து உங்களுக்கு தனித்தனியாக தெரியாது, எல்லாமே ஒரே லெவலாக தான் இருக்கும். செம்மையாக இது பண்ணியிருக்காங்க. மாடுலர் கிச்சன் பண்ணுறோம், டிவி யூனிட் பண்ணுறோம், லாஃப்ட், கபோர்ட்ஸ், அது இல்லாமல் ஷூ ரேக் ஒன்று பண்ணுறோம். ஓவரால் பில்லிங் வந்து 20% ஆஃபர் பண்ணி நாங்கள். என்ன ப்ரோ இது? அன்னார்ச்சி மாதிரி ஒரு ஆர்ச்சி சிஎன்சி கட்டிங் அதே தான். அந்த ஆர்ச்சில் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிசைன். இது வச்சுக்கிங்களேன், இது மட்டும்தான் எங்கடா அப்படின்ற மாதிரி தேடுற மாதிரி. பிஸ்னஸ் பீப்புளுக்கும் சரி, அந்த புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கும் சரி, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0% ஃபீஸ் தான். 0%? எஸ். ஹலோ, வெல்கம் டு பக்கோடா பாய்ஸ். இனி நான் இந்த வீடியோ பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிக்கிறீங்க, ஆலப்பாக்கம் மதுரவாயல் நாங்கள் தான் இருக்கேன். உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லலாம், இங்கே சரவணபவன் ஹோட்டல் இருக்குது, அது பக்கத்தில் தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏகாம்பர நாயக்கர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், இந்த ஏரியாவோட பேர், எக்ஸாக்ட் மேப் லொகேஷன் எல்லாம் போடுறேன். ஸோ இவங்களுடைய இன்னொரு அவுட்லெட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேளச்சேரியில் நான் வீடியோ பண்ணியிருந்தேன். வேளச்சேரியில் பண்ணிருந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட்டாக அங்கேருந்து அப்படியே ஸ்வாப் ஆகி இங்கே வந்துருக்குங்க, டேரெக்டாக இங்கே வந்துருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் தான் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட்லைன் டிசைனர்ஸ் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து வால் பேனல்ஸ் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா வந்து மார்பிள்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போனீங்கன்னா ரொம்ப ஹை காஸ்ட்டாக போயிடும். அதே மாதிரி டைல்ஸ் போனாலுமே இதோட காஸ்ட் ரொம்ப ஹெவியாக இருக்குங்க. பட் லக்ஸரி வால் பேனல்ஸ் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் உங்களுக்கு வந்து முதல் விஷயம் அஃபோர்டபுளாக இருக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து இப்போ வீடு கட்டிட்டு இருப்பாங்க, இந்த பெயிண்ட் ஒர்க்ஸ் இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் போகும். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு சரியான நேரத்தில் நான் ஒரு வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன். இப்போ நேரம் உள்ளே போகலாம். இதோட மேனேஜர் பிரதர் இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன பொருள் அவங்க செல் பண்ணுறாங்க, அண்ட் என்ன காஸ்ட் அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இப்போ நேராக உள்ளே போயிடலாம். அப்படியே வாங்க, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, அப்படியே போவாங்க. ஹலோ பிரதர், எப்படி பிரதர் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். குடோன்லாம் செட்டப் பண்ணிருக்கீங்க போல. ஆமா, அங்க இருந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டா. குடோன் செட்டப்போட மேல ஷோரூம் பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நிறைய அப்டேட் இருக்கு உங்களுக்கு. அப்படியே அங்க அங்க இனிமே இதுக்கு அப்புறம் அங்க கிடையாது இல்ல? ஆமா, அங்க ஃபுல் பில்டிங் இடிக்க போறதுனால தான் நாங்க அங்க இருந்து. அதனால நீங்க கன்வர்ட்டட் டு ஹியர். நிறைய ஸ்டாக் இருக்கு. குடோன் பார்த்துட்டு போயிடுவோம். 1500 ல இருந்து 5000 ஷீட்ஸ் இருக்கு. அப்படியே வாங்க. சோ இதான் உங்களுடைய குடோனா ப்ரோ? ஆமா ப்ரோ, எல்லா கலர்ஸ்லயுமே ஒருமான ஷீட்ஸ் இருக்கு போலியே. ஆமா, எல்லா கலர்ஸ்லயுமே ஒரு 100 ல இருந்து 150 மேக்ஸிமம் 200 வரைக்கும் எல்லா கலர்ஸ்லயும் மெயின்டைன் பண்றோம். உங்களுடைய ப்ராடக்ட் நீங்க சொன்ன அந்த வெயிட் தான் 19 kg வெயிட் வரும். லாஸ்ட் டைம் வரும்போது என்கிட்ட நீங்க சொல்லிருந்தீங்க இதோட வெயிட் தான் ப்ரோ, இதோட குவாலிட்டி மேட்டர்ஸ். எல்லா ஷீட்மே 8x4 சைஸ், 25 கலர்ஸ் இப்போ நம்ம கிட்ட அவேலபிள் இருக்கு. 25 கலர்ஸ், ஐ மீன் இந்த மார்பிள் அவுட்லுக்ல வருது எல்லா கலர்ஸ்மே. ப்ளஸ் மேட் ஃபினிஷ் இருக்கு. எக்ஸ்டீரியருக்கு கொண்டு வந்திருக்கோம். சிமெண்ட் போர்டு தான். ஸோ டைரக்டா வால்ல ஸ்க்ரூவிங் பண்றது தான் இது எல்லாமே. நாங்க செலிப்ரேஷன் வால் பேனல் சொல்லிட்டு இன்னொன்னு லான்ச் பண்ணிருக்கோம். ஸோ அதோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அங்க இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டா வந்து இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து இங்க இருக்கு மக்களே. அது தனியா ஒரு கம்பார்ட்மெண்ட்லயே ஒன்னொன்னுல இருக்கும் போல, ஒரு 50 ஷீட்டுக்கு மேல. இது வந்து ரா ப்ராடக்ட்ஸ், இதை பார்த்தா உங்களுக்கு தெரியாது. ஃபினிஷ்டா ஓரளவுக்கு டிசைன்ஸ்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இது ஒரு சாம்பிளுங்க, மேலே நிறைய சாம்பிள் இருக்கும். இந்த போர்டை பார்ப்பீங்க, வந்தனையுமே கீழேருந்து ஏறும்போது இந்த போர்டு இருக்கும் உங்களுக்கு, ஓகேவா? ஸோ அப்படியே ஏறினீங்கன்னா ஸ்டெப்ஸ் தான். அங்கேயும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா? ஆமாம் ப்ரோ, இங்கேயும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அங்கே பண்ண மாதிரியே செதுக்கி வச்சிருக்கீங்க ப்ரோ. ஸோ என்னோட வீட்டுக்கும் இதான் நான் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக. அப்படியா? உங்கள் வீட்டுக்கு பண்ணியிருக்கீங்களா? சூப்பராக இருக்குல்ல மக்களே. ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு உங்கள் பிராண்டை பற்றி சொல்லணும்ல. ஹாய், நான் ஜோசப், ஃப்ரண்ட்லைன் டிசைனர்ஸ் மேனேஜர். நான் இங்கே ஒரு 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். ஸோ ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லக்ஸரி வால் பேனல், இது எல்லாமே மார்பிள், கிரானைட், டைல்ஸ், பெயிண்ட்டு, லேமினேஷன்ஸ், இது எல்லாத்துக்கும் ஒரு ஆல்டர்னேட்டாக கொண்டு வந்திருக்க ஒரு ப்ராடக்ட். ஸோ வீட்டில் டேரக்ட் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பதிலாக பிளேவுட் போட்டு மைக்கா ஓட்டுறதுக்கு பதிலாக மார்பிள் கிரானைட் பதிலாக, ஸோ இதுக்கு எல்லாமே ஆல்டர்னேட்டாக இந்த ஷீட்டை நாங்கள் யூஸ் பண்ணிடுவோம். இது எல்லாமே மார்பிள் கிரானைட்டில் இருக்கிற ஷீட்ஸ். எல்லா ஷீட்ஸுமே 3 mm திக்னஸ் வரும், 19 kg வெயிட் வரும். எல்லா ஷீட்ஸும் ஃபயர் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப் அண்ட் டெர்மைட் ப்ரூஃப். ஸோ இது எல்லாத்துக்கும் மினிமம் 10 years வந்து 15 years நாங்கள் வாரண்டி தரோம். கலர் ஃபேட் ஆகிறதுக்கு அந்த வாரண்டி நீங்கள் கிளைம் பண்ணி மற்றபடி சுற்றி எடுத்து அடிச்சிங்கன்னா உடைய தான் செய்யும். அது எது வந்தாலுமே உடைய தானே செய்யும். எனக்கு போனாட்டி ப்ரோ நிறைய கமெண்ட் வந்துச்சு வரும்போது. நிறைய பேர் டைல்ஸ் இவ்வளோ தானே ப்ரோ ரேட்டு, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு கிளியராக புரிய வச்சு, எனக்கு அது புரிஞ்சிருச்சு. சொல்லும் போதே அவங்க வந்து சைஸே புரியாமல் பேசுகிறாங்க. அது கிளியராக சொல்லிடுறீங்களா? டைல்ஸ் வந்து 1:1 சைஸ் தான் ஸ்டார்டிங்கே, ஓகேங்களா? அது 1:1 சைஸ் 30 ரூபாலேருந்தே இருக்குது, நானும் ஒத்துக்கிறேன். பட் அது ஒரு ஃபுல் டைல்ஸ் கேட்டு பாருங்கள், 8x4
வரைக்கும் என்ன காஸ்ட் சொல்கிறாங்க, ஒரு டைல்ஸோட காஸ்ட் ஃபுல் சீசன் 12,000 to 13,000 ஆகும் மினிமம். நான் சொல்கிறது நீங்கள் 1:1 எவ்வளோ காஸ்ட்? 1:1 in 65 + GST ஃபஸ்ட்டு இருந்தது. நம்ம அந்த ஆல்ரெடி பண்ண பாஸ் இப்போ எல்லா காஸ்ட்டுமே ஹெவியானதுனால நம்ம ஷீட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2750 பண்ணிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி நம்ம டைல்ஸ் யூஸ் பண்ணுறது பாத்ரூமில் தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம. ஆமாம். ஸோ இது எல்லாமே எங்கிட்ட இருக்க டிஸ்பிளேஸ், இது எல்லாமே அவைலபிள் கிளாஸ் என்கிட்ட இருக்கு. எக்ஸ்டீரியர் தவிர நீங்கள் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணலாம் இந்த ஷீட்ஸ். ஃபாஸ்ட் மூவிங்காக போகிற டிசைன்ஸ்லாம் இல்லை இதெல்லாம். இவர் தான் என்னோட ஃபாஸ்ட் மூவிங், இவர் தான் ஃப்ரண்ட்லேயே இருப்பார். ஸோ இந்த மாடல் எனக்கு எவ்வளோ வச்சாலுமே எனக்கு சீக்கிரமாக காலியாகிடும். இந்த கலர் நல்லா ஃபாஸ்ட் மூவிங் கலர், அது ஸ்மோக்கி கலர் FD11. ஆமாம். ஸோ இதுவும் அதே தான், FD6, FD17, இந்த FD21. ஸோ இது எல்லாமே எனக்கு நல்லா ஃபாஸ்ட் மூவிங் கலர். மோஸ்ட்லி மைல்ட் கலர்ஸ் கோயிங். இதெல்லாம் ஒரு காலேஜ் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். ஒரு காலேஜ்க்கே பண்ணியிருக்கோம். ஆமாம். ஸோ இப்போ நம்ம வந்து 10:10 ஒரு ரூம் பண்ணுறோன்னா எவ்வளோ காஸ்ட் ஆகும்? ஸோ இப்போ எனக்கு ஒரு வால் பண்ணுறதுக்கு மினிமம் 18,000 ஆகும் ஒரு வால் பண்ணுறதுக்கு. ஸோ 4 வால். ஓகே, இப்போ 20,000னா 20, 40, 60, 80. ஓகே, இந்த 80,000ன்றது நான் மேக்ஸிமம் அமௌண்ட் சொல்கிறேன். இதுலேயே வந்து உங்களுக்கு டோர் இருக்கும், கபோர்ட்ஸ் இருக்கும், விண்டோஸ் இருக்கும். இதெல்லாம் மைனஸ் பண்ணது போக தான் பேலன்ஸ் அமௌண்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி. ஓகே, அரௌண்ட் ஒரு 40 கிட்ட வரும். யா, பிளாஸ்டிங் பண்ண வால் டேரெக்டாகவே ஓட்டலாம். பிளாஸ்டிங் பண்ண வால்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வால் லெவலாக இருக்கணும், அவ்வளோதான். அந்த வால் லெவலாக இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் கெமிக்கல் அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். ஓகே, எனக்கு வால் லெவலாக இல்லை அப்படின்னா பட்டி பார்க்குற மாதிரி, பிஓபி பார்த்து பண்ணுற மாதிரி. ஸோ அப்படி பார்த்து பண்ணிங்கன்னா வால் ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஒட்டும் போது அந்த சவுண்டு கேட்க இது எல்லாமே பேனலிங் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாக ஓப்பன் ஸ்பேஸ். ஸோ இது நாங்கள் ஒரு பார்ட்டிஷனாக ஒரு கேபினெட்டாக காட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு கேபின் உள்ள வந்து நீங்கள் கேபின் ஒரு பேனலிங் ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதுலேருந்து நாங்கள் எல்லாம் ஒட்டியிருக்கோம். டேரெக்டாக வாலில் ஓட்டுறது தான் பெரிய அட்வான்டேஜ். ஸோ இது நீங்கள் ப்ளே அவுட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ லேமினேஷன்ஸ்னு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வால் பேனலிங் பண்ணிட்டு தான் நீங்கள் இதை பண்ணுற மாதிரி. இது அப்படி கிடையாது. அண்ட் இது மோர் ஓவர் டெர்மினேட் ப்ரூஃப், கரையாமல் பிடிக்காது, வாட்டர் ப்ரூஃப் தான். நீங்கள் வந்து காலின் போட்டே தொடச்சி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபயர் ஆனாலும் இது கேட்ச் ஆகாது. என்ன ப்ரோ கிளிட்டரியாக இருக்குது? இது மேட் ஃபினிஷ் ப்ரோ. மேட் ஃபினிஷ். இது சூப்பராக இருக்கும். இது காஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். இது மினிமம் 3,500லேருந்து ப்ரைஸிங் நான் பண்ணிட்டு. ஓகே, இது மேட் ஃபினிஷ் மட்டும் ப்ளஸ் 800 எக்ஸ்ட்ரா. அது எஸ், வெயிட் வந்து 25 kg வரும். அது 19 தான் கேஜி. எஸ், இது 3.5 mm வரும். ஒரு பீஸ் ஒன்று எடுங்க ப்ரோ. ஆமாம், இதை கொளுத்தலாமா? நல்லா தைரியமாக இருக்காரு. எப்படி நானே கொளுத்துறேன். ஓகே, லைட்டர் எந்த கிடையாதுங்க. ஏன்டா வெறும் வயிற்று இந்த மாதிரி போய் சொல்ற? எனக்கு எந்த பழக்கமும் இல்லை. அப்புறம் கமெண்ட் பண்ணி லைட்டர்லாம் வச்சிருக்கீங்கன்னு கேட்காதீங்க. லைட்டர் எதுவும் இல்லைங்க, நான் உங்களுக்காக வாங்கிட்டு தான் வந்தேன். நானே ரீல் சுத்துறேன், இவன் என்னை விட பெரிய டப்பாவா கொண்டு வந்து சுத்துறாண்டோ. கொளுத்துவோம் ப்ரோ. எஸ், அதுங்க வீட்டில் அந்த வாட் இஸ் சிப்ஸ் பாக்கெட்லாம் வீட்டில் ஒட்டினாங்கன்னா அப்படி தான் ஒட்டுவாங்க. தெரியாது, நான் அப்படியே கூட நீட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஆக்சுவலி வந்து இதில் ஃபயர் கேச்சிங் ப்ரூஃப் தான் இது. அதுக்குன்னு நீங்கள் நெருப்பு கொளுத்தி போட்டு பார்க்குறதுலாம் தப்பு. நான் உங்களுக்காக சும்மா டெஸ்டிங்காக காமிக்கிறேன். பட் நீங்கள் பண்ணாதீங்க. பட் ஸ்டில் அது வந்து கேட்ச் ஆகாது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாக் தான் ஆகுமே தவிர இது வந்து ஃபயர் ஆகும். இது பேக் சைடு, இந்த பக்கம் அதுவும் இருக்காது இல்லையா? நீங்கள் பண்ணீங்கன்னா பிளாக் ஆகும், காலிங் போட்டு தொடச்சிக்கலாம். என்ன ப்ரோ, இல்லை அது படத்துலலாம் வச்சுருப்பாங்களா? அது மாதிரி பெரிய மேலே குத்தி வச்சுருக்கீங்களா? இல்லை, இங்கேக்கெல்லாம் கரண்ட் போச்சுன்னா கொஞ்சம் பெருசு தான் தேவைப்படும். இதை வச்சு சமைக்கலாம் போல. கொளுத்தினத்துலேயே கொளுத்தி காமிச்சிடும், பார்த்துக்கோங்க. இது வந்து வெறும் ஸ்மோக் தான் மக்களே. இதை நீங்கள் ஈஸியாக வைப் பண்ண முடியும். தெரியுதா? போயிடுச்சு, தெரியுதா உங்களுக்கு? எல்லாமே நீங்கள் தான் பண்ணுறீங்க, நான் பண்ணல. ஆமாம்ப்பா, அதுக்கு தான் நானே உங்களுக்காக தான் வாங்கி பண்ணுற மக்களே. அவ்வளோதாங்க. இது வந்து நான் ஒன்றும் சரியாக துடைக்கல. கோலின் பொடி துடைச்சினா ஃபுல்லாக போயிடும். அவ்வளோதான் இதோட வேலை. ப்ராடக்ட் வந்து இது திக்னஸ் தான். நீங்கள் பாருங்களேன், நார்மல் மைக்கானா உள்ள திக்காக இருக்காது. 0.8 mm வந்து திக்னஸ் இருக்குது. இது நல்ல 3 mm திக்னஸ் இருக்கனால இது நல்லா வந்து உழைக்கும். அதில் வந்து கேரண்டியாக சொல்லலாம். அண்ட் அவங்களே வந்து 10 to 15 years வந்து வாரண்டி தரனால இட் வுட் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது செலிப்ரேஷன் வால் பேனல். ஸோ இதான் அந்த பீஸ். இதான் அந்த பீஸ். ஸோ இப்படி தான் ஒரு ஃபுல் பீஸ் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து உட்காந்துருமா அப்படியே வாலில் கரெக்டாக ஸ்க்ரூவிங் தான். டேரெக்டாக போட்டு வாலில் ஸ்க்ரூ பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும். ஸோ இது நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், பார்ட்டி ஹால்ஸ் அந்த மாதிரி இடத்துலலாம் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், ஸோ அவங்களுக்குலாம் இது பண்ணிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட ஒரு 5 பேட்டர்ன் இருக்கு. ஒரு பீஸ் வந்து 350 நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒரு பீஸ் இது 350 மக்களே. அந்த ஒரு பாக்ஸ் எடுத்தீங்கன்னா நாங்கள் 15,000 நாங்கள் பண்ணுறோம். 15,000. எஸ் ப்ரோ, அடுத்து இந்த டிசைன் போகிறதுக்கு முன்னாடி இது பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க ப்ரோ. எப்படி ப்ரோ இது? நார்மல் ஜிப்சம் ஃபால் சீலிங் தான் இது. நம்ம ஷீட்லலாம் பண்ணல, நார்மல் பிஓபி தான் இது. பட் யூ ஹேவ் அ டிசைனர். எஸ், கண்டிப்பாக நம்மக்கிட்ட இன்டீரியர் எல்லாமே இருக்காங்க. ஃபால் சீலிங் பண்ணுறவங்களுக்கு சில பேர் வந்து இந்த ஷீட்டில் பண்ணுறதுலாம் கேட்குறாங்க. அது வந்து கண்டிப்பாக 600 to 800 வரைக்கும் சார்ஜஸ் ஆகும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மட்டும். அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் மட்டும் செப்பரேட்டாக வரும். பேசிக் ப்ரைஸ் வந்து 100 to 120 மேக்ஸ். ஸோ அப்புறம் ப்ரோ, இதை பற்றி நான் உங்கள்கிட்ட கேட்க நினச்சேன். இது என்ன ப்ரோ? இது சிஎன்சின்னு சொல்லுவோம். இதுவும் நம்ம ப்ராடக்ட்டில் பண்ணது தான். ஸோ நடுவில் வந்து அந்த பிளைவுட் வுட் மாதிரி வச்சுட்டு அதுக்கு 2 சைட்லேயும் இது நம்ம ஷீட்ஸ் ஓட்டிட்டு இதில் வந்து கஸ்டமர் அவங்களோட சாய்ஸ் தான். ஸோ அவங்க என்ன டிசைன்ஸ் கேட்குறாங்களோ அது சிஎன்சியில் பண்ண முடிஞ்சுன்னா கண்டிப்பாக பண்ணி தரலாம். ஸோ இது கிட்டத்தட்ட ஃபோட்டோ ஷூட் ஸ்பாட் தான். எங்களுக்கு வந்தாங்கன்னா மோஸ்ட்லி இங்கே தான் ஃபோட்டோ
ஷூட் சும்மா நாங்கள் அப்போ ஃப்ரீ டைமில் இருக்கும்போது இங்கே தான். ஸோ இது வந்து எங்களோட இன்னொரு ப்ராடக்ட். இது வந்து மோஸ்ட்லி இன்டீரியர் ப்ளஸ் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே பண்ணலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன். ஸோ ஒரு பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனி கலர்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். இது நாங்கள் ரெயின்போ கலர்ஸாக நாங்கள். ஓகே. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 feet வரும், 10 inches வரும். இதெல்லாம் இன்டீரியர் ப்ராடக்ட் இல்லையா? இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே பண்ணலாம். எக்ஸ்டீரியர் ஆமாம். இது எல்லாம் பெயிண்ட் வந்து நம்ம பெயிண்ட் தாங்குமா? பெயிண்ட் நீங்கள் தான் அடிச்சிக்கணும். இது நாங்கள் ஃபுல்லாகவே வந்து பெயிண்ட் கலரிங் நீங்கள் பண்ணலாம். ஆமாம். இது வந்து பிளைனாக இப்படி தான் வரும். ஓகேங்களா? பிளைன் கலர்ஸ் இப்படி தான் வரும். ஸோ இது வந்து சில பேர் பிளைன் கலர்ஸ் கேட்குற எல்லாருக்குமே இந்த மாதிரி மாடல் நாங்கள் கொடுத்துட்டு ஸோ அவங்க என்ன கலர்ஸ் வேணுமோ இது மேலே டேரெக்டாக பெயிண்ட் அடிச்சா நிற்குமா? ஆமாம். இது ஃபுல்லாக டேரெக்டாக பெயிண்ட் பண்ணது தான். அப்படியா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ப்ளே அவுட் போட்டு பண்ணணுன்ற அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இது எல்லாமே ஸ்க்ரூவிங் தான். நாங்கள் ஸ்க்ரூவிங் தெரியக்கூடாதுன்றதுக்காக பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சோம். இது மட்டும் வந்து பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைசிங் வரும். ஸ்டார்டிங் வந்து 1500 2500 வரைக்கும் இருக்குது. என்ன சைஸ் அந்த மாதிரி வரும்? அதான் இதெல்லாம் 1500 வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வரும். எதுலையுமே வந்து உங்களுக்கு தனித்தனியாக தெரியாது, எல்லாமே ஒரே லெவலாக தான் இருக்கும். ஒர்க்கு செம ப்ரோ, சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இல்லை மக்களே செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரூ கூட தெரில. இதுலேயே ஒரு பேட்டர்ன் தனியாக ஒரே ஒரு பேட்டர்ன் மட்டும் எடுத்து ஃபுல்லாக ஒரு வால் பண்ணியிருக்கீங்க. பார்க்கலாமா? கண்டிப்பாக வாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட்டப் இது. ஸோ இப்போ தான் நம்ம அங்கேருந்து வந்து காலி பண்ணிட்டு வந்திருக்கோம்ல. ஸோ நீங்கள் அடுத்த வாட்டி வரும்போது ஷோரூம் இன்னும் பெட்டராக ரெடி பண்ணிடுவோம். ஸோ சில பேர் வந்து அதான் எனக்கு வீடு வந்து எனக்கு பிளைன் கலர்ஸ் வேணும்னு கேட்டு எங்கள் ப்ராடக்ட்டில் வந்து கேட்டு வரவங்களுக்கு இதை நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ அவங்க சாய்ஸ், அவங்க பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு அதுவும் பண்ணிக்கலாம். ஸோ இது கிச்சன்லாம் அப்படியே ஃபுல் செட்டப் பண்ண மாதிரி இருக்கு ப்ரோ. ஆமாம் ப்ரோ. இது வந்து நம்ம மாடுலர் கிச்சன் நம்ம ப்ராடக்ட்டில் பண்ணது. இப்போ நாங்கள் வந்து இன்னொரு ஆஃபர்ஸ்லாம் இப்போ கொடுத்துட்ருக்கோம் வீட்டுக்குலாம். 2 BHK அப்பார்ட்மெண்ட்க்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 lakhs வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. 3 BHK பார்த்தீங்கன்னா 5 lakhs பண்ணிட்டு இருக்கோம். அந்த காம்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் பண்ணுறோம், டிவி யூனிட் பண்ணுறோம், லாஃப்ட், கபோர்ட்ஸ், கிச்சனில் அந்த கிச்சன் இந்த பேசிக் செட்டப்ஸ் தான் மட்டும் தான் சொல்கிறேன். டிவி யூனிட்லையும் அதே மாதிரி பேசிக்ஸ் தான். லாஃப்ட் கபோர்டு வந்து 2 ரூம், இப்போ 2 BHKனா 2 ரூமுக்கும் பண்ணி தரோம் லாஃப்ட் கபோர்ட்ஸ். இது இல்லாமல் அந்த வாஷிங் ஏரியாவில் இருக்குல்ல, ஸோ அது கீழே ஒரு பேஸ்கெட் ஒன்று பண்ணி கொடுத்துருவோம். அது இல்லாமல் ஷூ ரேக் ஒன்று பண்ணி. ஸோ இது எல்லாமே வந்து எங்களோட ப்ராடக்ட்ல. ஐ மீன் நான் சொன்ன நீங்கள் அப்போ கிச்சனில் எதுவுமே பண்ண தேவையில்ல, எம்டி ரூம் கொடுத்தா எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம். ஸோ நம்ம ப்ராடக்ட் இப்போ இந்த ஷீட்டெல்லாம் ஒட்டி தரணும் அப்படின்னு கேட்குறாங்கல்ல. இப்போ எனக்கு வந்து இதுவும் ஓகே, எனக்கு அந்த ஷீட்டும் ஒட்டி தருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதில் என்னன்னா ஓவரால் பில்லிங்கில் 20% நாங்கள் லெஸ் பண்ணி. இட்ஸ் லைக் தே வாண்ட் மேக் அ கம்ப்ளீட் ஹவுஸ்க்கு எல்லா வேலையுமே பார்க்கணும் அப்படின்னா. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஓவரால் பில்லிங்கில் வந்து 20% ஆஃபர் பண்ணி நாங்கள் ப்ராடக்ட் காஸ்டிங் ப்ளஸ் லேபர்லேருந்து 20%. எஸ், அந்த காம்போ இப்போ பண்ணியிருக்கோம். ஸோ இது அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கும் இண்டிவிஜுவல் வீட்டுக்குலாம் எல்லாமே அப்ளிகபிள் மாதிரி. நல்ல ஆப்ஷன். இது இல்லாமல் அடிஷனலாக கேட்குறாங்க. சரி இப்போ எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேணும், சிம்னி வேணும், இதுலேயே வந்து எனக்கு இன்னொரு கட்லரி வேணும்னு கேட்கும்போதெல்லாம் அதுக்கான சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். அதே மாதிரி இங்கே மேலே பாருங்க, இதுவும் பார்த்தீங்கன்னா அதான் டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் காஸ்ட். ஸோ இது எல்லாமே அந்த லைட்ஸும் அந்த லுக்கு. இது வந்து ஒரு பேட்டர்னுக்கு 100 to 120 சொன்னல, இது அடுத்த லெவல். இந்த ஜிப்சம்லையும் நாங்கள் வந்து லைட்ஸ்லையும் நாங்கள் இது பண்ணுறதில்ல, அண்ட் எலக்ட்ரிக்கலுக்கு இருக்கும். ஸோ அது தனியாக செப்பரேட் சார்ஜஸ் ஆகும். எலக்ட்ரிக்கல் ஆக்சசரிஸ் வந்து தனி சார்ஜஸ் தான், நோட் பண்ணிக்கோங்க. என்ன ஒரு மாதிரி பெயிண்ட் அடிச்சு விட்டு அடிச்ச மாதிரி தெரியுது. இது டிசைனே தானா? ஆமாம், டிசைனே அதுதான். ஸோ நல்லா மேட் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஒரு கோவிலம்பாக்கம்ல ஒரு ஜிம்ல ஃபுல்லாகவே நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இது மட்டும் தான் நாங்கள் இந்த ஷோரூமில் வந்து டேரெக்டாக வாலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுவா? ஆமாம், மற்ற எல்லாமே பேனல் பண்ணுது. இது எல்லாமே டேரெக்ட் வால். இது மட்டும் தான் டேரெக்ட் வால். ஸோ இங்கே ஏன் பெயிண்டடாக விட்டுருக்கோன்னா இது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக தான். ஓகே. இது வந்து எம்டி வால், இது வந்து அப்படியே ஒட்டினது. இதில் பிஓபி பார்த்து கரெக்டாக பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சவுண்டு வரும், இந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் காட்டணும்ல நம்மள. ஸோ என்ன ப்ரோ இது அன்னார்ச்சி மாதிரி ஒரு ஆர்ச்சி கேட்டிங்க, சிஎன்சி கட்டிங் அதே தான். அந்த ஆர்ச்சியில் பண்ணியிருக்கீங்க? ஆமாம். ஸோ இந்த கட்டிங்லாம் உங்களுக்கு வரணும், உள்ள லைட்ஸ்லாம் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிளேவுட் ஒர்க் பண்ணி தான் பண்ணணும். ஏன்னா பெரிய பங்களாஸ்க்குலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம், நீங்கள் கேட்ட அந்த ஸ்டாரு, ஸோ அந்த டிசைன்ஸ் எல்லாமே சிஎன்சியில் பண்ணி தான் இது ஒர்க் பண்ணும். ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணால் இதுக்கு சார்ஜஸ் வந்து இது செப்பரேட் சார்ஜஸ் வரும். டிவி யூனிட் அம்மா சில பேர் வந்து எனக்கு டிவி மாடல் யூனிட் வந்து எனக்கு இந்த மாதிரி வேணும், எனக்கு வெறும் ஜஸ்ட் வாலில் பண்ணிட்டு பாக்ஸ் மட்டும் பண்ணி கொடுங்க அந்த மாதிரி கேட்குறவங்களாம் இந்த மாதிரி தான். இது ஒரு ஷீட், இது ஒரு ஷீட், இது ஒரு ஷீட் ஃபுல்லாகவே ஒரு ஷீட்டா? ஆமாம், இல்லை 2 ஷீட். இது அந்த டிசைன்ஸ் உங்களுக்கு அந்த பேட்டர்ன் ஒரே மாதிரி வரணுன்றதுக்காக நாங்கள் இந்த இடத்த விட்டுருக்கோம். ஸோ அந்த பேட்டர்ன் ஒரே மாதிரி வரும். இது எல்லாமே நம்மளோட ஆக்சசரிஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 feet வரும். ஒரு 5 கலர் இருக்கு ஒரு பேட்டர்ன்லையும். இது வந்து இந்த ஜாயிண்ட்டுக்காக உள்ள ஃபிக்ஸ் பண்ணுறது. இது வந்து எல் கார்னர். ஸோ இந்த இடத்துல லைக் இட் வில் பி லைக் திஸ். சில பேர் வந்து இந்த ஷார்ப் எட்ஜஸ் வேணாம், எனக்கு வந்து சாஃப்டாக கொடுக்கணும், கொஞ்சம் கிளாஸியாக தேவைப்படும் அப்படின்னா they can go with this. இதுதான் நம்ம அங்கே போட்டிருக்கோம் இந்த ப்ராடக்ட். ஆமாங்க. ஸோ அதே பார்த்த மாதிரி இதுலேயே 5 கலர் இருக்கும். ஆமாம். ஸோ இது வந்து பிளாக் வித், ஆனால் எல்லாமே அந்த மார்பிள் மாதிரி தான் இருக்குது. தெரிஞ்சு எடுத்து பார்த்தா தான் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே ஷீட்டு தான். ஸோ இதுவே உங்களுக்கு மார்பிள் கம்பார்ட்மெண்ட்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் சாலிடாகவும் இருக்குது. வெயிட் பேலன்சிங் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நிற்கும். அண்ட் இதான ப்ரோ நம்ம பார்த்த மேட் ஃபினிஷ். மேட் ஃபினிஷ் இல்லை? ஓ இது வந்து இப்படி தான் கவரோடே வந்துடும் வரும்போது. ஓ இதை விட சில்வர் நல்லா இருக்கு ப்ரோ.
அது டைல்ஸ் வெயிட் வந்துடும். அதான் இது வந்து உங்களுக்கு 25 kg வரும். 25 kg. ஆமாம், 3.5 mm வரும், உங்களுக்கு 25 kg வரும். நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்குது ஒன்னர் உங்களுடைய ரூம். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிசைன். இதில் வார்ட்ரோப் வரைக்கும் எல்லாமே டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து எங்களோட எம்டி கேபின். இதில் வந்து உங்களுக்கு வார்ட்ரோப்பு, டேபிள், டோர்ஸ் ப்ளஸ் நீங்கள் கேட்ட அந்த வுட் ஃபால்ஸ் இதில் உள்ள வுட் ஒர்க்கில் இது ஃபுல்லாக வுட் ஒர்க் தான். ஸோ இது வந்து மினிமம் 600 வரைக்கும் உங்களுக்கு சார்ஜஸ் ஆகும். தூக்கலாம் முடியாது இல்லையா? பயங்கர வெயிட்டாக இருக்கும். வச்சுக்கிங்களேன். இது மட்டும்தான் எங்கடா அப்படின்ற மாதிரி தேடுற மாதிரி. இது வந்து எல்லாரும் கிட்ட இங்க எங்க டோர் அடிக்கணும் இதை பார்த்து தான் கண்டுபிடிக்கும். ஃபைனல் பண்ணுவோம். ஹோல்டர் பார்த்து தான் கண்டுபிடிக்கும். இங்கேயும் ஒரு டிஸ்பிளே தான். இது பெயிண்டட் வால், இது வந்து பெயிண்டட் இல்லாத வால். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் காட்டணும். ஏன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பெயிண்ட் பண்ண ஆகுன்றதுக்காக தான் இதை பண்ணுறது. ஓகே. அண்ட் இன்னொன்று வந்து இது போடுறதுனால ஒரு முக்கியமான ஒரு பலன் என்னன்னா ஸ்டெயின், டர்ட்டு. அது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, டர்ட்டு, இங்கே டர்ட்டு, இந்த மார்க்லாம் இருக்கும். இதில் வந்து அந்த மார்க்கு பிரச்சனை கிடையாது. இங்கே தொடச்சிக்கலாம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் காட்டணுன்றதுக்காக தான் இது மட்டும் நாங்கள் அப்படி ப்ளைனாக விட்டுருக்கோம். நீங்கள் நெட்லேருந்து கூகுள் பண்ணி கூட எடுத்து கொடுக்கலாம். ஸோ எங்களால் கேட்குற கலர்ஸ் நாங்கள் போய் அதை பண்ணி கொடுத்துருவோம். ஸோ எங்கெல்லாம் உங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்காது? இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா வலசராக்கம் இந்த ஒரு பிரான்ச். உங்களுடைய ஹெட் ஆஃபீஸ்? ஆமாம், எங்களோட ஹெட் ஆஃபீஸ் தான். சென்னையில் நாங்கள் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். And you have one more branch in கோயம்புத்தூர். That's also your own. அது எங்களோட ஓன் பிரான்ச். இது இல்லாம மற்ற எல்லா ஊர்லயும் வந்து நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ டீலர்ஷிப் கொடுக்கறதுக்காக பிஸ்னஸ் பீப்புளுக்கும் சரி, அந்த புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கும் சரி, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0% ஃபீஸ் தான். 0%? எஸ், ஃபீஸ் தான். பட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த செட்டப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. செட்டப் அண்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு அதாண்டி இந்த ஃப்ரான்ச்சைசி ஃபீஸ் அதெல்லாம் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். எந்தெந்த ஏரியா சொல்லுங்கள். இப்போ திருநெல்வேலி அண்ட் தூத்துக்குடி அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி பாண்டிச்சேரி, கடலூர் அவைலபிள் இருக்கு. வேலூர், ராணிப்பேட் அவைலபிள் இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் எல்லாமே நீங்கள் ஏதோ திஸ் ஆர் தட் இருக்கவங்க எடுத்துக்கலாம். ஸோ அவங்க அதாவது ரெண்டு இடமும் சேர்த்து எடுத்துக்கலாம்ன்ற நியர்பையாக நீங்கள் சொல்றீங்க. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்த் சைடு ஃபுல்லாகவே, அதாவது கும்மிடிப்பூண்டி, அரக்கோணம் அந்த சைடில் இருக்கிற பீப்புள், அதே மாதிரி திருவேற்றியூர், எண்ணூர் அந்த சைடில் இருக்க பீப்புள், கேளம்பாக்கம், செங்கல்பட்டு அந்த சைடில் இருக்க பீப்புள். ஸோ இதெல்லாம் வந்து தனித்தனியாக இப்போ அங்கே இருக்க பீப்புள் இங்கே வந்து ஷோரூம் பார்க்க முடியும். ஸோ இப்போ அங்கே ஒரு ஷோரூம் இருந்துச்சுன்னா அவங்க ஈஸியாக இருக்கும், ஃபீஸிபிள் அவங்களுக்கு இருக்கும். ஓகே, நீங்கள் மிட் ஜோன் ஃபுல்லாக நீங்கள் ஃபுல்லாக நாங்கள் பார்த்துக்கோம். ஸோ அதான் சொல்கிறேன், 0% ஃபீஸ், இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கண்டிப்பாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி அவைலபிள் இருக்குது. நீங்கள் இன்கேஸ் வந்து நீங்கள் வேணும்னா நான் இந்த இடத்துல இருக்கேன் ப்ரோ, எனக்கு தேவைப்படுது அப்படின்னா யூ மே கால் தம். மேடம் இருப்பாங்க, இல்லைனா ஜோசப் ப்ரோ இருப்பாங்க. நீங்கள் வந்து கால் பண்ணி அதை என்கொயரி பண்ணும்போது கேட்டுக்கோங்க கிளியராக. ஷோரூம் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 to ஈவினிங் 6 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா. சண்டேஸ் வந்து உங்களோட அப்பாயின்மெண்ட் பொறுத்து. நீங்கள் வந்து சண்டேஸ் வரீங்க அப்படின்னா ஃப்ரைடே சாட்டர்டே ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சண்டே வந்து உங்களுக்காக வேணால் ஷோரூம் ஓப்பன் பண்ணிடுவோம். அதே மாதிரி சண்டேஸ் சில பேர் நிறைய பேர் லீவில் வந்து அந்த சண்டேஸ் தாங்க லீவு வர முடியுமா அப்படின்னு, ஐ மீன் அன்றைக்கி ஷோரூம் இருக்குமான்னு கேட்குறவங்க கண்டிப்பாக நீங்கள் வரீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரேட் பண்ணிட்டு சண்டேஸ் ஓப்பன் பண்ணுவீங்க. இது கஸ்டமருக்காக ரெண்டுமே சொல்லியாச்சுங்க. ஸோ உங்களுடைய ஷாப்போட இந்த அவுட்லெட்டோட லொகேஷன், எக்ஸாக்ட் லொகேஷன் ஒன்று மட்டும் சொல்லுங்கள். இது வந்து ஆர்காட் ரோட் சரவணபவனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் உள்ளே வந்தீங்கன்னா மொதல் பில்டிங். ஆன்லைன் ஆர்டர்ஸை விட டேரெக்டாக விசிட் பண்ணுறது ப்ரிஃபரபிள். ஆமாம், கண்டிப்பாக. ஸோ மேட் ஃபினிஷில் கஸ்டமைஸ் பண்ணி எடுக்கிறதுக்கும் நாங்கள் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கோம். ஸோ அது இப்போ இதுலேருந்து கார்ட்டூன்ஸ்லாம் வேறு பிளான் பண்ணியிருக்கோம். மேட் ஃபினிஷ்னா 3500. அது கொஞ்சம் ஹை காஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட் வெயிட்டேஜ். அந்த வெயிட்டேஜ் அந்த திக்னஸ்க்காக உங்களுக்கு அந்த காஸ்டிங் மாறும். ஸோ ரீசனாக சொல்லிடுறீங்க. ஆமாம், அதுதான் பப்ளிக் புரியணும். இப்போ கிளாசி ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா 2750 சொல்கிறேன். அந்த மேட் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா 3500. அந்த செலிப்ரேஷன் பண்ண 350 ஒரு பீஸ். ஓகே. அந்த எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பண்ணுற அந்த பிளெயின் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா 1500, 2500. இது இல்லாமல் காம்போ பண்ணுறோன்னு சொன்னாங்க. ஒரு 2 BHK இருந்து 4 lakhs காம்போ. ஒரு வீடு ஃபுல்லாக பண்ணாலும் பண்ணி கொடுப்பீங்க இல்லையா? அதே மாதிரியும் பண்ணி தரலாம். ஸோ அந்த வீடு ஃபுல்லாக எனக்கு ஷீட் ஓடி தரணும்னாலும் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டில் வந்து நம்ம 20% நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணியும் கொடுக்கலாம். ஓகே. ஸோ அது வந்து ஓவராலில் ஒரு 20% நமக்கு. ஸோ உங்களுக்காக கேட்ட பர்சன்டேஜ் ஆஃபர் அது நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். நீங்கள் மைக்கா அந்த மாதிரி போகிறதுக்கு டைல்ஸ் லெவல் ஆஃப் குவாலிட்டியில் நீங்கள் போய்ட்டுறது பெஸ்ட் சாய்ஸ். ரேட்டுமே அஃபோர்டபுளாக உங்களுக்கு இருக்கும். இது ரெண்டுமே உங்களுக்கு இருக்கனால நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி பாருங்கள். அண்ட் சொன்ன மாதிரி லொக்கேஷன் கிளியராக இன்னொரு வாட்டி நான் வேணால் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மதுரவாயல் வலசரம் கிட்டன்னே சொல்லலாம். ஆலப்பாக்கம் ஆக்சுவலி இது ஆர்காட் ரோட்லேருந்து ஒரு ரொம்ப கிட்ட தான். ஒரு ஆர்காட் ரோட்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர்லேயே ரைட்லேயே உள்ளே திரும்பி வருது. சரவணபவன் ஹோட்டல் இருக்குங்க. ஸோ அதான் உங்களுக்கு லேண்ட்மார்க்கு. அங்கேருந்து திரும்பிங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட்டு நீங்கள் திரும்பினே ஷாப் அவுட்லெட்டை பார்க்கலாம். ஷாப்பாக இருக்காது, இட்ஸ் ஒரு ஆஃபீஸாகவே இருக்கும். நீங்கள் நேராக மேலே வரலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. உள்ளே வரும்போதே வழியெல்லாம் காமிச்சிருக்கேன். சரியா? லாஸ்ட்டாக சொல்கிறேன், சண்டை போடக்கூடாது. அந்த பொருள்லாம் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டில் திஸ் இஸ் தி வாய்ஸ். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நீ பக்கோடா வாய்ஸ். அது என் கூட ஜோசப் பிரதர். நன்றி பிரதர். தேங்க்யூ. 365 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சிருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதானா?